ஓம் சாய்ராம். நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் சாய்சத் சரிதமில் 48வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாபாவினுடைய பக்தர் ஒருத்தர் தன்னுடைய மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தார். பாபானா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பாபாவினுடைய ஆலயத்திற்கு அவ்வப்பொழுது வருவார். பாபாவை தரிசனம் பண்ணுவார். அதற்கு பிறகு அவருடைய வேலையை பார்ப்பார். மகன் ஏதோ பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். இடையில மகனுக்கு ஏதோ ஒரு வியாதியின் தாக்கம் காரணமா இறந்தும் போறான். சிகிச்சை கொடுத்தும் பலன் இல்லாம இறந்து போறான். அப்போ இறந்து போகும் தருவாயில அந்த சிறுவனின் தந்தை பாபாவை நினைக்கிறார். பாபா, என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிஞ்சிடுவான் போல இருக்கே, இவனை காப்பாற்ற முடியாதா? நீங்க நினைச்சா காப்பாத்தி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வேண்டுறாரு. ஆனா மகனை காப்பாற்ற முடியல. மகன் இறந்து போறான். அதனால பாபாவின் மேல அந்த பக்தருக்கு ரொம்ப கோபம் வருது. பாபா நினைச்சிருந்தா கண்டிப்பா காப்பாத்தி இருக்க முடியும். குழந்தையின் உயிரை காப்பாற்றாமல் பாபா தான் விட்டுட்டாரு. மகன் இறக்க பாபாவும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல பதிஞ்சு போகுது. ஆனாலும் நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்லப்பா, ஏதோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, தவறிட்டான். இதற்கு பாபா என்ன செய்வார்? பாபா எவ்வளவோ பக்தர்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. உன்னுடைய மகனை பாபா காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணாமலேயா இருப்பாரு? இருந்தும் உன்னுடைய மகன் தவறிட்டான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நீ வருத்தப்படாது. நீ எப்பவும் போல பாபாவை சந்திச்சுட்டு பாபாவை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த பக்தருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்போ இந்த பக்தர் புரிஞ்சுக்கிறாரு, ஆமால, பாபா நினைச்சிருந்தா கண்டிப்பா காப்பாத்தி இருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் போல எனக்கு. ஏன்னா பெற்றோர்கள் இருக்கும் பொழுதே மகனுக்கு கொல்லி வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். மகன் இறந்து கிடக்கிறது பார்க்கிற ஒரு நிலை எந்த ஒரு பெற்றோருக்கும் வரக்கூடாது. ஆனா அந்த நிலை எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அது ஏதோ நான் செஞ்ச பாவம் அப்படின்னு தான் நினச்சிக்கிறேன். அதனால எனக்கு பாபா மேல எந்த ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்னு மனசை தேற்றி கொண்டாலும் பாபா இறைவனாச்சே, பாபா கடவுளாச்சே, அவரு நினைச்சா கண்டிப்பா காப்பாத்தி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்கு அவருக்கு. இந்த நிலைமையில பாபாவை சந்திக்கிறதுக்கு அந்த பக்தர் போறாரு. அங்க போனா அந்த பக்தரை பாபா உள்ளேயே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. வெளியே போ அப்படிங்கிறாரு. அந்த நேரத்திற்கு பாபா அப்படி சொன்னாலும் வெளியே போன்னு குரலை கொடுத்தாலும் கூட அந்த பக்தருக்கு அந்த நேரத்திற்கு பாபாவினுடைய வார்த்தையில் இருக்கின்ற கோபம் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்கல. ஏன்னா மகன் இறந்த துக்கத்துல இருந்து அவர் வெளியே வரல. அதனால அவர் பாபா சொன்னதை பெருசா எடுத்துக்கல. சரி, ஏதோ பாபா போக சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சில நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த பக்தர் போறாரு. மீண்டும் அதே கணீர் குரல், திட்டவட்டமான குரல், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பாபா உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாரு அந்த பக்தரை. மறுபடியும் அவர் வெளியே போயிடுறாரு. சில கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 3வது முறை அந்த பக்தர் பாபாவினுடைய ஆலயத்திற்கு வர்றாரு. அப்போதும் பாபா அந்த நபரை உள்ளே விட மாட்டேங்கிறாரு. வெளியே போ அப்படிங்கிற குரல் தான் வருது. அப்போ அந்த பக்தர் யோசிக்கிறாரு, எத்தனை முறை வந்தும் ஏன் பாபா நம்மளை ஆலயத்திற்கு உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கலங்குறாரு. மகன் பிரிஞ்ச துக்கத்துல இருந்து நாம இன்னும் மீளல. பாபாவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது பாபாவும் நம்மை புறக்கணிக்கிறாரே. பாபாவும் ஆலயத்திற்குள்ள வரவேணாம்னு சொல்றாரே. இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் ரொம்ப தவிக்கிறாரு. அதற்கு பிறகு கொஞ்சம் யோசனையோட போறாரு. என்ன யோசனைனா, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா, அந்த தவறு என்னன்னு தெரிஞ்சிட்டா நான் திருத்திப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் யோசனை பண்ணிக்கிட்டே போறார். அதற்கு பிறகு சில காலம் அந்த பக்தர் வரமாட்டேங்கிறாரு.
அப்போ ஷீரடியில பாபாவின் ஆலயத்துல இருக்கிற மற்ற நண்பர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. இவர் 2-3 தடவை வந்தார். பாபா அந்த பக்தரை உள்ளேயே சேர்க்கல. மறுபடியும் அவர் வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பக்தர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அதே அந்த பக்தர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆமா, நீ வழக்கமா வருவ, ஏதோ 2-3 நாள் பாபா கோபமா உன்னை உள்ள வராதேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நீ கோவில் பக்கமே வராம விட்டுட்டியே, என்னாச்சு உனக்கு? அப்போ அவரு சொல்றாரு, என்னன்னு தெரியல, பாபா வந்து பாபாவினுடைய ஆலயத்துல காலடி எடுத்து வைக்கும் போதே வெளியே போன்னு சொல்றாரு. அவருடைய உத்தரவை மீறி என்னால செயல்பட முடியாது. பாபாவின் அந்த கோபத்திற்கு நான் ஆளாக கூடாதில்லையா? என்மேல் ஏதோ ஒரு கோபம் அவருக்கு. அதனால என்ன உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அதனால நான் வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மற்ற பக்தர்கள் சொல்றாங்க, பாபா ஒரு பக்தரை தடுத்து நிறுத்துறாங்கன்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால நீ அதை தப்பா நினைச்சுக்காத. உன் மேல ஏதாவது தவறு இருந்தா அதை திருத்திக்கோ. அல்லது நீ ஏதாவது பாபாவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சேனா அதை பாபா கிட்ட சொன்னேனா பாபா அதற்கான வழிமுறைகளை சொல்வார். நீ முதல்ல என்ன தப்பு பண்ணேன்றத பாரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு. இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னும் பொழுது அந்த பக்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, சரி இருந்தாலும் நீ இப்படியே இருக்காத, மறுபடியும் ஒரு தடவை பாபாவை வந்து பாரு. அப்போ பாபா உனக்கு கண்டிப்பாக ஏதாவது சொல்வார். ஏன்னா பாபா யாரையும் கைவிட்டது கிடையாது. அதனால் நீ வந்து பாபாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுது, அந்த பக்தருக்கு தான் மட்டும் போறதை காட்டிலும் தன்னுடைய மனைவியையும் சேர்த்து அழைச்சிட்டு போனா இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவியை அழைக்கிறாரு. நாம 2 பேரும் பாபாவினுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம் வா அப்படின்னும் பொழுது அந்த பக்தரின் மனைவி தீவிர பாபா பக்தை. இவர் வந்து பாபாவை குறை சொல்லும் போது கூட இந்த குறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்கே வந்து கணவரை திட்டி விடுவோமோ, கோபத்தில் ஏதாவது கடுமையான வார்த்தைகளை சொல்லி விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பற்றி குறை கூறும் பொழுது கூட அந்த அம்மா அதையெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இவர்கிட்ட பேசாம இருந்தாங்க. ஏன்னா பாபாவினுடைய குணம் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். பாபா யாரையும் கைவிட்டது கிடையாது. பாபாவின் அரவணைப்பு தகுந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு. பாபாவை பற்றி தன்னுடைய கணவர் தன்னுடைய மகனை காப்பாற்றாம போயிட்டாரேன்னு பாபாவை குறை சொல்லும் பொழுது கூட அந்த அம்மா வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாம சரி சரி அப்படிங்கிற மாதிரி தன்னுள்ளேயே வச்சுக்கிட்டு பேசாம இருந்தாங்க. அது ஒரு காரணம். அந்த காரணம் அத்தனையும் பாபா அறிந்ததுதான். அதனால இதெல்லாம் வந்து அந்த பக்தருக்கு தெரியாதில்லையா? தன்னுடைய மனைவியும் பாபாவை வணங்கக்கூடியவங்க. அதனால 2 பேருமா சேர்ந்து போய் வழிபடலாம் அப்படின்னும் பொழுது அந்த பக்தரின் மனைவியும் வர்றாங்க. மனைவியும் கணவனுமாக பாபாவினுடைய ஆலயத்திற்கு வர்றாங்க. அப்போதும் கூட வெளியே போ அப்படிங்கிற ஒரு குரல் தான் வருது. ஆனா அதையும் மீறி அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க வாங்க, நான் இருக்கேன்ல, நீங்க வாங்க, பாபா கிட்ட நாம பேசலாம் வாங்க, என்ன தப்பு இருந்தாலும் பாபா நம்மை மன்னிப்பார் வாங்க அப்படின்னு அவ்வளவு உறுதியான ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய கணவரை அழைச்சிட்டு பாபாவினுடைய ஆலயத்திற்கு உள்ளே போறாங்க. போன உடனே நேராக போய் பாபாவை வணங்காம ஒரு ஓரமா போய் உட்கார்றாங்க. ஏன்னா பாபா மற்ற பக்தர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பாபாவினுடைய கனிவான பேச்சு, அவருடைய எளிமையான தோற்றம், இதை எல்லாமே அந்த அம்மா தூரத்திலிருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒரு எளிமையான தோற்றம், என்ன ஒரு கனிவான பேச்சு, என்ன ஒரு தாய்மையான உள்ளம், இத்தனையும் எங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே பாபா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாபாவை பற்றின நினைப்புகளோட அந்த அம்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது அத்தனையுமே பாபாவும் தெரிஞ்சுக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த அம்மா தன்னுடைய கணவரை அழைச்சிட்டு பாபாவினுடைய பாதத்தில் போய் விழுறாங்க. அந்த கணவர் பாபாவினுடைய பாதத்தில்
தன்னுடைய முகத்தை பதிக்கிறார். கண்ணீர் துளிகளோடு பாபாவின் பாதத்துல முகத்தை பதிக்கிறார். அப்போ பாபாவுக்கு புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, இவருடைய கர்ம வினைகள் இது. அதாவது அந்த பக்தருக்கு கர்ம வினைகள் இருந்த பொழுது பாபா அந்த பக்தரை ஆலயத்திற்குள்ளே சேர்க்கல. கர்ம வினைகள் அப்படிங்கிறது நாம் செய்த முன் ஜென்ம கர்ம வினையினால் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை. அந்த தண்டனை காலத்தை நாம் அனுபவிச்சேதான் ஆகணும். அந்த தண்டனை காலம் நமக்கு இருக்கிற வரை எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்காது அப்படிங்கிறது பாபாவுக்கு நல்லாவே தெரியும். நான் இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் அந்த பக்தருக்கு கிடையாது. அதுவும் பாபாவுக்கு தெரியும். அதனால அந்த கர்ம வினைகள் முடிகிற காலம் வரை பாபா அந்த பக்தரை தன்னுடைய ஆலயத்திற்குள்ளே விடவே இல்லை. அந்த கர்ம வினைகள் விலகியதன் அறிகுறிதான் அந்த பக்தரின் கண்ணீர் மற்றும் பாபாவின் பூரண அருளும் ஆசையும் பெற்ற தன்னுடைய மனைவியின் மூலம் அந்த பக்தர் பாபாவினுடைய பாதத்துல சரணடைஞ்சார். அந்த ஒரு விஷயம் பாபாவுக்கு பூரணமா புரிஞ்சது. அவருக்கும் புரிய வைக்க முடிஞ்சது. அதற்கு பிறகு பாபா தெளிவா சொன்னாரு, உன்னுடைய கர்ம வினை அப்படிங்கிறது அந்த நேரத்திற்கு நடந்துகிட்டு இருந்தது. அதனால என்னுடைய ஆசையும் அருளும் உனக்கு இருந்தாலும் கூட உன்னுடைய அந்த தண்டனை காலம், கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய தண்டனை காலம் அப்படிங்கிறது இருந்ததால உனக்கு அது புரியாம போச்சு. இப்போ உன்னுடைய கர்ம வினைகள் அத்தனையும் விலகியது. உன்னுடைய மகன் இறந்தது கூட நீ செய்த கர்ம வினையின் பாதிப்பு தான். அதனால தான் உன்னுடைய மகனை நீ இழந்த. அதற்கு காரணம் நான் கிடையாது, நீ தான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அந்த பக்தரும் புரிஞ்சுக்கிறாரு. அதற்கு பிறகு பாபா தன் பக்கத்துல இருந்த தேங்காயை எடுத்து அந்த பக்தரின் மனைவியின் மடியில அந்த தேங்காயை வைக்கிறாரு. உனக்கு இனிமே எல்லாமே நல்லதுதான். உங்க குடும்பத்திற்கு இனிமே எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தான் நடக்கும். அதுல நீ அடுத்த வருஷமே குழந்தையோட மீண்டும் இங்கே வருவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதே நம்பிக்கையோட மன நிறைவோட தம்பதிகளாக பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டிற்கு போறாங்க. பாபா சொன்னது போலவே அடுத்த ஒரு வருஷத்திலேயே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. பாபாவினுடைய ஆசியோட அந்த ஆண் குழந்தையை 8 மாத குழந்தையாக பாபாவினுடைய ஆலயத்திற்கு எடுத்துட்டு வர்றாங்க அந்த தம்பதியர். அந்த குழந்தையை தொட்டு உதி வைத்து ஆசீர்வதிக்கிறாரு பாபா. அதற்கு பிறகு அந்த குழந்தை பாபாவின் ஆசியோட ரொம்ப நல்ல விதமா வளருது. அதோட இல்லாம இந்த கர்ம வினைகளின் எல்லா பாதிப்பும் பக்தருக்கு நீங்கி மனைவியும் கணவனும் ரொம்ப ஒற்றுமையாகவும் அந்த குழந்தையை ரொம்ப அமோகமா வளர்க்குறாங்க. இதுதான் பாபா கர்மவினை நீங்கியதும் அந்த பக்தருக்கு எப்படி ஆசீர்வாதம் செஞ்சு அந்த குழந்தையையும் அவங்களுக்கு மீட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது 48வது அத்தியாயத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு ஷீரடி போகணும், பாபாவை தரிசனம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கும், ஆசையும் இருக்கும். ஆனா ஒரு சில தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால ஒரு சிலருக்கு பாபாவின் மேல் கோபங்கள் கூட வரும். என்னடா பாபாவினுடைய ஆலயத்திற்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனா போகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அத்தனைக்கும் காரணம் நம்முடைய கர்ம வினை. நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கினாலே பாபாவின் ஆசியும் ஆதரவும் நமக்கு கண்டிப்பாக பாபாவின் புண்ணிய ஸ்தலமான ஷீரடிக்கு நாம தரிசனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பும் நம்மை தேடி வரும். அது வரைக்கும் நாம பொறுமையாதான் இருக்கணும். அந்த காலம் முழுக்கவே நம்முடைய கர்ம வினைக்கான காலம். நாம தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை முழு மனசோட ஏத்துக்கிட்டு அந்த காலகட்டங்கள்ல நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னா பாபாவே நம்மை அழைத்து ஆசீர்வாதம் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சாய்சத் சரிதம் 48வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த சாய்சத் சரிதம் 48வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஜெய் சாய்ராம்.